அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி மண்டையாட்டிட்டே இருக்கு. இந்த மெக்கா மதினால இவ்ளோ டிசைன்ஸ் இந்த யூனிகார்ன் பென் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா பார்க்கையில 90s கிட்ஸோட ஞாபகம் தாங்க வருது. இடிச்சது இந்த லைட்டிங் தாங்க. வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதாங்க இவ்ளோ பெருசா ஒரு குடியிலே நான் பார்க்குறேன். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு பொம்மைனா அது இந்த லாஃபிங் புத்த டாய் தாங்க. இது எல்லாமே மொத்தமா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. இது பேக்ரவுண்ட்ல நீங்க என்ன மியூசிக் போட்டாலும் சரிங்க, இந்த லாஃபிங் புத்தா டாய்க்கு அது செட் ஆகுங்க. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி மண்டையாட்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை கார் டேஷ்போர்ட்ல வைக்கிறது வச்சிருந்தாங்க. தென் இதெல்லாம் ஸ்லோ மோஷன்ல பார்க்கணும்னு ஒரு ஆசைங்க. ஸ்லோ மோஷன்ல போட்டு பார்த்தப்போ அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஏதோ கொக்கன போட்டு நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி சூப்பர் கியூட்டா இருந்துச்சுங்க. தென் இந்த ஹார்சஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பப்பீஸு, முயல் குட்டீஸுன்னு இந்த மாதிரி பொம்மைங்கள் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இங்கே வச்சுருந்தாங்கங்க. இந்த கலெக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா கார் டேஷ்போர்டில் வைக்கிற டாய்ஸ் வச்சுருந்தாங்கங்க. இவங்கெல்லாம் ஒன்றா துடிக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. தென் இந்த சைட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரியான டாய்ஸ் தாங்க நிறையவே வச்சுருந்தாங்க. எமோஜிஸ்லேயும் அதே மாதிரி வச்சுருந்தாங்கங்க. இந்த எமோஜிஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சுங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நல்லா மினு மினு மினுன்னு ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சுங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டா சூப்பரா இருந்துச்சுங்க. இதில எதுவும் ஊத்தி குடிக்கிறதா, இல்ல ஷோகேஸ்ல மட்டும் வச்சுக்கிறதான்னு கூட தெரிலங்க. ஆனா சூப்பரா இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மைங்கள்லாம் பார்க்கையில 90s கிட்ஸோட ஞாபகம் தாங்க வருது. இந்த ஊஞ்சல் பொம்மைலாம் இல்லாம நம்ம வீடு இருக்கவே இருக்காதுங்க. தென் பார்த்தீங்கன்னா, கீழ அந்த பெஞ்சில உட்கார்ற அந்த பொம்மைங்க, இதுக்காகலாம் நம்ம ஏங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம வீட்ல வாங்கி தர மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கலெக்ஷன்லாம் பார்க்கையில அந்த காலத்து ஞாபகம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்துச்சு. மேலே எமோஜிஸ்லேயும் பொம்மை மாதிரியே வச்சுருந்தாங்கங்க. கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால கடை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்கங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு நடுவில் ஒரு சாண்டா கிளாஸ் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா, மெக்கா மதினால இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கே இப்போ தாங்க தெரியும். அங்கே வச்சுருந்த எல்லாமே ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே அப்படியே தாஜ்மஹால் வச்சுருந்தாங்கங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ரவுண்ட் அந்த குளோப் மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே சும்மா பல பல பலன்னு இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணை பறிச்சிச்சு. இங்கே இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு ஐட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு 800 அபோவ் 1000 அபோவ் அந்த மாதிரியான ப்ரைஸஸில் தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரைஸ் எல்லாமே இதுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாங்க. தென் இந்த டிசைன் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஐடல்ஸ் அது எல்லாமே இதுக்கு பேக் சைட் வச்சுருந்தாங்கங்க. அதுலேயும் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த குடியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அங்கே உள்ளுக்குள்ளே இருந்த ஒவ்வொரு ஐடல்ஸும் சரி, இவங்க பண்ண டெக்கரேஷன்ஸும் சரி, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சுங்க. இந்த குடில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க இவ்வளோ பெருசாக ஒரு குடியிலே நான் பார்க்குறேன். ஒவ்வொன்றுமே நல்ல டீட்டெயிலிங் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. நல்லா இருந்துச்சு இந்த இது. எக்ஸ்மஸ் ட்ரீயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. தென் சரவணாஸில் எனக்கு பிடிச்சதே இந்த லைட்டிங் தாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தென் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்தாச்சுங்க. இந்த யூனிகார்ன் பென் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த பென்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முத்தா வெதிர இருந்துச்சு. நான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பென் வந்து எடுத்தேன் 22 ருபீஸ். தென் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பென்ஸ்க்குனே தனியாக வச்சுருந்தாங்கங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம படிக்கிறப்ப இல்லையோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சுங்க. இருந்தாலும் இப்போ நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப இந்த மாதிரி பென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி வந்து இங்கேக்குள்ள பென்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருப்பேங்க. இதெல்லாம் பீட்ஸ் வச்ச பேனாங்க. நம்ம பொதுவாக இந்த மைக்ரோடிக் பென்சில் அந்த மாதிரி தான் அந்த பீட்ஸ் வச்செல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பென்லேயே இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பென்ஸ் இருக்குங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறது மதுரை சரவணா ஸ்டோர்ஸுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தென் நாளைக்கு நம்ம சேனலில் அடுத்து இந்த வீடியோட பார்ட் 2 வருதுங்க. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.